whom do we belong to? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். என்னை ஆட்கொண்டிருக்கிறவரும் நான் ஆராதிக்கிறவருமாகிய கர்த்தருடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து பயப்படாதே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பவுல் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கைது பண்ணப்படுகிறார். கைது பண்ணப்பட்டு அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கப்பல் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த கப்பல் பிரயாணத்தை அவங்க மேற்கொள்றதுக்கு முன்னாடியே பவுல் சொல்லுகிறாரு, நாம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டாம், நமக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கப்பல் ஓட்டுகிறதான அந்த கேப்டன்ஸ் வந்துட்டு பவுலுடைய வார்த்தைக்கு அவங்க செவி சாய்க்கவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுல் மற்றும் அவரோடு கூட அநேக கைதிகளை கொண்டு அவங்க அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்போது கடலின் நடுவில் வந்து ஒரு பெரிய புயல்னால அவங்க தாக்கப்படுகிறாங்க. அப்போது 14 days அவங்க வந்து எந்த வெளிச்சத்தையும் பார்க்கல, ஒரு ஸ்டாரை கூட அவங்க பார்க்கல. அவங்க தப்பித்து கொள்வாங்க, கரை சேருவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் அவங்க பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் கர்த்தருடைய தூதனானவர் பவுலுக்கு பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த நாளில் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டருக்காக நம்ம வாழும்பொழுது நிறையா நம்ம வந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளே நம்ம போக முடியும். மற்றவங்க நம்மளுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது போல் நம்மளை பிரச்சனைக்கு நேராகவே கொண்டு போகிற மாதிரி சில காரியங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். சில பேர் நம்ம வந்து ஹர்ட் ஆகிருக்கலாம், நம்ம சொல்லி அவங்க வந்து கேட்கலையே, அவங்க தானே நம்மளை கொண்டு போகிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தில் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் கைதியாக கப்பல் இருந்தாலும் கூட அவர் எழும்பி மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேவன் அவரை ஆட்கொண்டிருந்தபடியால். ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம மறக்கவே கூடாது. பவுல் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன், நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்குள்ளே ஆபத்துக்குள்ளே நம்ம போனாலும், மற்றவங்க எவ்வளோதான் நம்மளை வந்து போகக்கூடாத இடத்துல நம்மளை ட்ரைவ் பண்ணி ஃபோர்ஸபுளாக கொண்டு போனாலும் ஆண்டோடைய பாதுகாப்பின் கரம் நம்ம மேலே இருக்கும். நம்மளை ஆட்கொண்டிருக்கிறார், அவர் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறபடியால் எந்த ஒரு காரியமும் நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. நம்ம பவுலோட வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் நிமித்தமாக அந்த கப்பலில் இருந்து எல்லாரையுமே கர்த்தர் வந்து காப்பாற்றி அவங்கள வந்து கரை சேர்க்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம நிமித்தமாக கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து ஆண்டவர் வந்து கரை சேர்ப்ப வைப்பார். ஸோ அந்த நாளில் கூட நாமளும் பவுலை போலவே தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போவோம், அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம்.